ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியூட் மூவி ட்ரெய்லர் வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு அண்ட் மமிதா பிஜு அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி 1 2 3 ப்ளே. மைத்ரி மூவி குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இங்கே வராங்க. ஏய், சாய் அபியங்கர் மியூசிக் இதில். ஆமாம், இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கும் போதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்காங்க. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? நமக்குள்ள இந்த லவ்ல செட் ஆகாது. டிராவிடு ஆனால் ஃபன்னாக இருக்கும் போலங்க. சரத்குமார் சார் இருக்காரு. ஃப்ரெண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஸ்டைல் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். மாஸாக எடுத்துருக்காங்க போலங்க. 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். எதுவும் நம்ம கையில் இருக்கு. என்ன கற்றுக்கிறோம் நம்ம கையில் இருக்கு. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல 2 பேருக்கு மோசமா இருக்கும். வா, இருந்தாலும் அதுக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. கீர்த்தீஸ்வரன் டைரக்டர். ஃபன்னு, ஆக்ஷனு, மாஸ் எல்லாமே இருக்குங்க. சார், நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க? இந்த பாட்டு செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த பாட்டு அக்டோபர் 17 இன் தேட்டர்ஸ். ஸோ டியூடு அண்ட் டீசல் ரெண்டுமே வருது தீபாவளிக்கு. இந்த வாட்டி தீபாவளி படமே டோட்டலாக வேறு. வழக்கமாக தலை படமா, தளபதி படமா, இல்லை தலைவர் படமான்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி படம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அண்ட் ஹரிஷ் கல்யாண் வராங்க. ஸோ இது கிளாஷாக எடுத்துக்க முடியுமான்னு தெரில. ஸோ 2 படமும் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டீசல் ட்ரெய்லரும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ட்ரெய்லரும் வந்து சூப்பராக இருந்தது. அண்டு இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இதில் நிறைய ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கூட இன்றைக்கி தான் பார்த்தேன். லவ் டுடே படம் 70% அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது தெரியல. உண்மையாக பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது போல் படத்தில். நம்ம எப்படி லவ் டுடே அப்புறம் இந்த டிராகன் அந்த மாதிரி படம்லாம் ரொம்ப லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படியே ஸ்டோரி மாறும் டெம்ப்ளேட் வந்து. ஆனால் அவரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ஆக்டிங்கோட ப்ளஸ்ஸே வந்து அந்த இது தான், இந்த ஃபார்மேட் தான், இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ அதனால தான் அவர் படம்லாம் ஹிட் ஆகுது. ஸோ அதுதான் நிறைய பேர் கனெக்டும் ஆகுது. ஸோ அதே டெம்ப்ளேட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் ட்ரெய்லர் காட்டுது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ நம்ம இன்னும் ரியாக்ஷன் பண்ணோன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நீங்களும் மறக்காமல் தீபாவளிக்கு எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போக போகிறீங்கன்றது அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.